ஓகே. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னையோட செஷன்ல நம்மளோட விஷால் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். இன்னையோட செஷன்ல வந்து வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள பார்க்கலாம் அப்படின்னு. ம். இப்போ எல்லார் லைஃப்லயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு பிரச்சனைகள் வருது. ஓகே. யாருக்கும் ஒரே மாரியான பிரச்சனைகள் வர்றதில்ல. எல்லாருக்கும் வெவ்வேறு வகையான பிரச்சனைகள் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது, எந்த பாவம் சார்ந்த இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த வம்பு வழக்கு சார்ந்து எந்த பாவத்திலிருந்து நம்ம அது சார்ந்த இன்ஃபர்மேஷன எடுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. யார் யார் ஓகே. எந்தெந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும்? இப்ப சிலருக்கு கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து வரும். சிலருக்கு ஓகே. டிவோர்ஸ் கேஸ் வரும். சிலருக்கு வந்து ஓகே. சொத்து சார்ந்த பிரச்சனை வரும். இந்த மாரி வெரைட்டியா இருக்கு இல்லையா? ஸோ அதனால எந்த ஓகே. பாவம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? எந்த பாவத்துல இருந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷன ஆக்சஸ் பண்ணலாம்? ஓகே. அதுக்கு வந்து நீங்க அப்படி கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய பாவம் வந்து இந்த வம்பு வழக்கு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய பாவம் வந்து 2 பாவம். ஒண்ணு வந்து ஓகே. கும்பம், இன்னொன்னு கன்னி. ஓகே. அதாவது நம்ம லக்னத்துல இருந்து கும்பம் எந்த வீடோ, நம்ம லக்னத்துல இருந்து கன்னி எந்த வீடோ, அந்த வீடு தான் வம்பு வழக்கினுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து கன்னி, எண்டிங் அத முத்தர பாயிண்ட் ஒரு ஸ்டேஜ்க்கு போய் பிரேக் ஆகுது பாருங்க. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து கும்பம். சார் இப்போ நீங்க கன்னின்னு சொல்லும்போது, சரி காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம், அது வம்பு வழக்க சொல்லக்கூடிய பாவம் இல்ல அப்படின்ற காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம்ன்றதுக்காக நான் கன்னின்னு சொல்லவே இல்ல. ஓகே. ஓகேங்களா? கன்னி வந்து யாருக்கு மூல திரிகோண வீடு? புதனுக்கு மூல திரிகோண வீடு. புதனுக்கு மூல திரிகோண வீடு. ஆமா. நம்ம வந்து என்னைக்குமே கிரகத்த கான்சன்ட்ரேட் பண்ணதே கிடையாது. நம்ம ஓகே. கான்சன்ட்ரேட் பண்றதே வந்து கர்மா பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுறோம். ஓகே. இல்லையா? அப்போ வந்து புதன் வந்து பிறந்த நட்சத்திரம் என்ன? அவிட்டம். சோ ஓகே. அவிட்டத்தின் மூலியமாக புதன் வெளிப்படுத்தக்கூடிய அல்லது சுட்டிக்காட்டக்கூடிய கர்மா என்ன? சனி கர்மா. அப்போ ஓகே. கன்னி வீட்டுக்கே சனி கர்மா உண்டு. அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா. கன்னி வீடே சனியின் கர்ம பதிவை கொண்ட வீடு. அது இல்லாம கும்பம்ன்ற வீடு வந்து செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட வீடு. இந்த 2 வீடு தான் வம்புக்கான வீடே. ஓகேங்களா? ஓகே. அந்த வம்பு எங்க ஆரம்பிக்கும்னா, கன்னியில இருந்து ஆரம்பிக்கும். அது எங்க முத்தும் ஒரு ஸ்டேஜ்க்கு போய் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த முத்துறது எந்த வீடுனா கும்பத்துல போய் முத்தும். ஓ! So இந்த 2 இது 2 தான். இது 2 தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? அது எப்படி ஆரம்பிக்கும்னா, நாம அது எப்படி ஆரம்பிக்கணும்னா, நாம செய்யற செயல், நம்முடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அதுல வந்து ஆ மத்தவங்களுக்கு வந்து பொறாமை ஏற்படுற மாரி சில நிகழ்வுகள் நடந்துரும். நம்மளுடைய வளர்ச்சி, இல்ல நம்ம வந்து வெளிப்படுத்துற விதம், இதுல எதுலயாச்சும் வந்து அ அது அத நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஓகேங்களா? அது எந்த துறையா இருந்தாலும், ஒருத்தருடைய வளர்ச்சி கொஞ்சம் அபரிமிதமா இருக்குன்னா, கூட இருக்கவங்களுக்கு இந்த படத்துல வர மாரி நம்ம அது என்னது கேஜிஎஃப் படத்துல சொல்லுவார்ல. ஒருத்தர் நீங்க 20 வருஷமா புடுங்குனத ஒருத்தன் ஒரே வருஷத்துல வந்து புடுங்குனான்னா, கொஞ்சம் வயிறு அ எரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிம்பாரு தெரியுங்களா? அந்த ஓகே. மாதிரி நம்ம யாருமே செய்யாத அல்லது இதுவரைக்கும் செய்யாத, இல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயத்த ஒருத்தவங்க டச் பண்றாங்க. இல்ல அதுல வந்து அவங்க கொஞ்சம் யுனிக்கா வளர்றாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏக்கமும், பொறாமையும் இருக்கிறது இயல்பு தான். ஓகேங்களா? அது எங்க ஆரம்பிக்கும்னா, ஃபர்ஸ்ட் கண்ணியில தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆரம்பிச்சு, அதனுடைய பகை ரிஃப்ளெக்ட் ஆவுறது எங்க ஆகும்னா, கும்பத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. கரெக்ட்டுங்களா? இதுதான் அந்த கன்னிக்கும், கும்பத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். இதுதான் மத்த லக்னத்துக்கும் அந்த கன்னி எந்த பாவமா வருது, கும்பம் எந்த பாவமா வருது அப்படின்றத பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய தொடர்பு. வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா கும்ப வீடு செவ்வாய் கர்மா, கன்னி வீடு சனி கர்மா. நான் பல தடவ சொல்லியிருக்கேன். கன்னின்ற வீடு திருஷ்டியை ஈர்க்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நம்ம சேனல்லயும் நம்ம சொல்லியிருக்கேன். நம்ம பல சேனல் இன்டர்வியூஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பொறாம முதல்ல ஆரம்பிக்குதுனால கண்ணியில தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்ப அதுக்கு வந்து நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த லக்னத்த வேணாலும் நீங்க உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்னம் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க. கன்னி வந்து 4ஆம் பாவம். ஓகே. ஓகேங்களா? ஒரு மிதுன லக்னம், கன்னி 4ஆம் பாவம். ரொம்ப ரொம்ப இயல்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு மிதுன லக்னத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே மாட மாளிகையில அப்படியே வந்து ஒரு என்ன எப்படி சொல்றது? ஒரு 10 கிரவுண்ட், 15 கிரவுண்ட் பங்களால இல்ல. ஓகேங்களா? அதுல பணக்காரங்களும் இருப்பாங்க, மிடில் கிளாஸும் இருப்பாங்க, லோயர் மிடில் கிளாஸும் இருப்பாங்க, ஏழையும் இருப்பாங்க. ஓகே, ரைட். ஆனா, மிதுன லக்னத்துக்கு டிஃபால்ட்டா கன்னி 4ஆம் பாவமா வந்துருச்சுல்ல. அப்படி ஆமா சார். வர்றதுனால என்னன்னா, 4ஆம் பாவம்ன்றது என்னது? வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம். பிலாங்கிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அந்த பிலாங்கிங்ஸ் வந்து 4ஆம் பாவம். மிதுன ஓகே. லக்னத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ, அவங்க குடியிருக்கிற வீடு.
அவங்க வச்சிருக்கிற வண்டி, அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருள், அந்த மாதிரி அவங்களுடைய உடைமைகள் இருக்கு இல்லையா, அந்த உடைமை மத்தவங்களை விட சிறந்ததா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சாதாரணமா இருந்தாலே பொறாமை வரும். சோ அது திருஷ்டியை மட்டும் இழுக்கிறது இல்லாம அது பொறாமையும் சேர்த்து கூட்டிட்டு வரும். அந்த பொறாமையை திருஷ்டியே தொடர்ந்து சண்டையும் வரும். ஆஹா, திருஷ்டியே பொறாமையினுடைய வெளிப்பாடு தானே, வெளிப்பாடு. ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு கரெக்ட். தானே. அஹ், அதாவது இப்போ இப்போ வந்து ஒரு மிதுன லக்னத்தை சேர்ந்தவர் ரோட்ல படுத்திருக்காருன்னு வச்சுங்க. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவருக்கு வீடே இல்லப்பா, அவர் வந்து ரொம்ப ஏழை, கடைநிலை ஊழியர், அவர் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தங்குற இடம் வந்து ரோடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பணக்காரரோ யாரோ ஒருத்தர் கிராஸ் ஆகுறாரு அப்படின்னா, பாரு எவ்வளவு நிம்மதியா இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு மிதுன லக்னத்தை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போவார். ஓகேங்களா. அவருக்கு வந்து என்ன சொல்றது, குடியிருக்க வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. யாருக்கு? அந்த அந்த கடந்து போற ஆளு, இந்த கமெண்ட் பண்ற ஆளுக்கு வந்து எல்லாமே இருக்கு. ஆனா இவருக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லாத ஆளை பார்த்துட்டு அவரு பொறாமைப்படுறாரு அப்படின்னா, அப்ப அந்த 4ஆம் பாவத்தினுடைய பொறாமை எப்படி வேலை செய்யும் பாருங்க. இருக்கீங்களா ராகுல் லைவ்ல? இருக்கேன் சார், இருக்கேன் சார். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆமா. நீங்க சொல்ற இந்த இது பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. மக்களுக்குமே இது வந்து கொஞ்சம் வியப்பா இருக்கும். ஆமா ஏன்னா நிறைய ஆமா பேருக்கு என்ன இந்த கான்செப்டே தெரியாது. ஒருத்தர் சண்டைக்கு வரான், இல்ல யாராவது நம்ம கிட்ட வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ல வராங்க அப்படின்னா, அதுக்கான ஆமா முதல் முக்கிய காரணம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏக்கமா இருக்கும். ஆமா ஏக்கம், பொறாமை, கம்பாரிசன். ஓகேங்களா. மிதுன லக்னக்காரர் வந்து ஒரு வண்டி வச்சிருக்காரு. மிதுன லக்னக்காரர் ஏதோ ஒரு உடைமை வச்சிருக்கிறாரு. மிதுன லக்னக்காரர் ஒரு வீடு வச்சிருக்காரு, இல்ல ஏதோ ஒரு வீட்டுல குடியிருக்கிறாரு. மிதுன லக்னக்காரர் ஏதாவது ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறாருன்னு வச்சுங்க, ஏன்னா 4ஆம் பாவம் கல்வி, ஏதோ ஒரு விஷயத்த படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு மிதுன லக்னம் எப்பெல்லாம் இறங்குறாங்களோ, ஒரு புது இடம் வாங்குறது, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, புது வண்டி வாங்குறது, புதுசா ஒரு கோர்ஸ்ல சேர்றது, இந்த மாதிரி 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு எப்பப்பெல்லாம் அந்த காரியத்தில் ஈடுபடுறாங்களோ, அப்பப்பெல்லாம் சர்வ சாதாரணமாக பொறாமையும் திருஷ்டியும் மிதுன லக்னத்துக்கு வரும். ரொம்ப சர்வ சாதாரணமா வரும். அதுக்கு அவங்க அந்த அதுக்கு வந்து அவங்க அந்த பாவத்துல வந்து ரொம்ப பெரிய ஒரு பிஸ்தாவாவோ இல்ல ரொம்ப மத்தவங்க எல்லாம் ரொம்ப வியக்கிற நிலையில இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. சாதாரணமா அந்த பாவ சம்பந்தப்பட்ட வேலையை செஞ்சாலே உங்களுக்கு வந்து பொறாமை வரும். ஓகேங்களா. ஆமா. அதனுடைய வெளிப்பாடா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, கும்பம் வந்து வம்பு இழுக்கக்கூடிய பாவம்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ 4ஆம் பாவத்தை காரணம் காட்டி உங்களால சண்டை போட முடியாதுல்ல. ஏன்னா அப்படி சண்டை போட்டா உங்களுக்கு அதனால பொறாமைன்றது வெளியில தெரிஞ்சிடும். கரெக்டா. ஓ. சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. சண்டை ஓகே. போடுறதுக்குன்னு ஒரு காரணம் வேணும் இல்லையா. மிதுன லக்னத்தை எதை காரணம் காட்டி சண்டை போடுவாங்க அப்படின்னா, ஒண்ணு மிதுன லக்னத்தை அப்பாவை காரணமா வச்சு சண்டை போடுவாங்க, அவங்ககிட்ட வம்பு இழுப்பாங்க. அப்படி ஓகே. இல்லைன்னா தொலைதூர பிரயாணம் இருக்குல்ல, அவங்களுடைய டிராவலிங் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, டிராவலிங், வண்டி, வாகனம், டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கு பாருங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்டை காரணம் காட்டி சண்டைக்கு இழுப்பாங்க. ஓகேங்களா. 9ஆம் பாவத்தை காரணமா வச்சு சண்டைக்கு இழுப்பாங்க. அதுதான் கும்பம். ஏன்னா மிதுனத்துக்கு வந்து கும்பம் 9ஆம் பாவம். ஓகே. புரிஞ்சுதுங்களா. சோ ஓகே. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் டச்சிங் பாயிண்ட். ஓகேங்களா. ஒண்ணு செவ்வாய்க்கிழமை, இன்னொன்னு வந்து சனிக்கிழமை. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது வேறுபடும். ஓகேங்களா. இப்போ ஒரு கடக லக்னம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடக லக்னம், கடக லக்னத்துல பிறந்த நிறைய பேர், கடக ராசியில பிறந்த நிறைய பேர், கடக லக்னத்துல பிறந்த நிறைய பேருக்கு மாமனார் சிறப்பா அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அச்சச்சோ. என்ன சொல்றேன்னு புரியுதா. இப்போ மாமனார் வந்து என்னவாங்க, 3ஆம் பாவங்க. கடக லக்னத்துக்கு 3ஆம் பாவம் என்னது, கன்னி தானே. ஆமா சார். ஆஹ் அதாவது அப்பா மாதிரிதான் இன்னொரு அப்பா, ஃபாதர் இன்லான்னு சொல்றோம். ஓகேங்களா. இன்னொரு தந்தை அவருக்கு. ஓகேங்களா. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு தந்தை, அவரை வந்து நம்ம எல்லாரும் மாமான்னு கூப்பிடுறது கிடையாது, முக்காசி பேர் அப்பானே கூப்பிடுவாங்க. ஆமா, ஆமா. கரெக்டுங்களா. அப்போ அந்த மாமனார் கூட இந்த ஆணுக்கோ அல்லது இந்த பெண்ணுக்கோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், நல்ல டேர்ம்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க மூலியமா சில அட்வைசஸ், அனுகூலம், ஆதாயம் எல்லாம் கிடைக்குங்க. கண்டிப்பா. அதை பார்த்து பொறாம வரும். அதை பார்த்து மத்தவங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கும். புரியுதுங்களா. அது இதுதான் போச்சுன்னா சிம்ம லக்னம்லாம் இன்னும் அந்தோ பரிதாபம். எப்படி அந்தோ பரிதாபம்னா, நீங்க ரெண்டாம் யோசிச்சு பாருங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 2ஆம் பாவமே கன்னிதான். ஓகேங்களா. 2ஆம் பாவம் வாக்குஸ்தானம். கரெக்ட்டுங்களா. என்னமா பேசுதியா அந்த புள்ள, என்னமா பேசுறாருயா அவரு, ஆணோ பெண்ணோ,
நல்ல பாயிண்டா பேசுறாருயா, நல்லா டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்டா அடிக்கிறாரு. ஐயோ, பேசுறது ஒரு குத்தமாங்க, அது பேசுறத வச்சு பொறாமைப்படுவாங்க. ஓகேங்களா? ஆனா வம்பு இழுக்கிறது எப்படி தெரியுமா வம்பு இழுப்பாங்க? அவங்க பேசுறதுனால இவங்களுக்கு காண்டாவுது இல்ல, வம்பு இழுக்கிறது அதை வச்சு வம்பு இழுக்க மாட்டாங்க. சிம்ம லக்னத்தை எப்படி வம்பு இழுப்பாங்க அப்படின்னா, வீட்டுக்காரரை வச்சு வம்பு இழுப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு கும்பம் 7ஆம் பாவம்ல. ஆமா ஆமா ஆமா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே. சண்டை இழுக்கிறதுக்கான சாக்கு தான் கும்பம். ஆனா உண்மையிலேயே அந்த காரணம் கிடையாது. அவங்களுக்கு பொறாமை. எதனால பொறாமை? எந்த பாவத்து சம்பந்தப்பட்டு பொறாமை? கும்பம் சம்பந்தப்பட்டு பொறாமை. அவங்களுக்கு சண்டை இழுக்கிறதுக்கு ஒரு சாக்குன்னு ஒண்ணு வேணும். அந்த சாரி, கன்னி சம்பந்தப்பட்டு பொறாமை. அவங்களுக்கு சண்டை இழுக்கிறதுக்கு ஒரு சாக்கு வேணும். அந்த சாக்கு தான் கும்பம். ஓகே. சொன்னது புரிஞ்சுதுங்களா? இதுதான் அந்த கன்னிக்கும் கும்பத்துக்குமான டிஃபரன்ஸ். ரெண்டுமே வம்பு வழக்கு தான். ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவ்வளவுதான் வித்தியாசம். சரி, சிம்ம லக்னத்துக்கு வந்து கன்னி வந்து 2ஆம் பாவமா வருதுங்களா? கன்னி வந்து அந்த 2ஆம் பாவம்ன்றது என்னது? நம்மளுடைய பர்ஸ். பல தடவை சொல்லியிருக்கேன் நானு. நம்மளுடைய வேலட் வந்து 2ஆம் பாவம். ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல ஏதாவது உண்டியல்னு ஒண்ணு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இல்ல நம்மளுடைய டேபிள் டிராயர்ல நம்ம காசு போட்டு வச்சிருப்போம். ஓகேங்களா? எதுலயாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம காசை ஒரு சேவிங்ஸா நம்ம வைக்கிறோம்னு வச்சுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் பாவம். கரெக்ட் தானா? ஆமா சார். அப்போ அந்த அந்த பர்ஸ்லயோ, அந்த வேலட்லயோ, அந்த டேபிள் டிராயர்லயோ, அந்த உண்டியல்லையோ வெறும் ரூ. 100 இருந்தாலும், வெறும் ரூ. 1000 இருந்தாலும், வெறும் ரூ. 2000 இருந்தாலும் சுத்தி இருக்கவனும் பொறாமப்படுவாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அக்கவுண்ட் பேலன்ஸ் ரூ. 2 கோடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரூ. 2000 இருந்தா போதும். ஆனா அந்த பொறாமப்படுற ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு மாசமே ரூ. 1,00,000 சம்பளம் இருக்கும். ஆனா அந்த ரூ. 1,00,000 சம்பளத்தை அவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியாது. கடனுக்கு போய்கிட்டு இருக்கோம், கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். ஆனா இவரு சிம்ம லக்னத்தை சேர்ந்தவரு வெறும் ரூ. 10,000 சம்பளம், வெறும் ரூ. 20,000 சம்பளத்துல சேவிங்ஸ் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அவர் 50,000 சேவிங்ஸ் வச்சிருப்பாரு. அப்ப வந்து என்ன இருக்கும்? வடிவேல் வந்து ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுவான் தெரியுமா? அந்த இந்த அது என்னது, மருதமலன் ஒரு படத்துல ஒரு பிச்சைக்காரன் இருப்பான், கையில ஃபுல்லா காசா இருக்கும். அவன ஒரு அவன ஒரு மாதிரியா பாப்பான் தெரியுமா வடிவேலு? ஆமா சார். பிச்சைக்காரன் ஆமா. கையில இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சிம்ம லக்னத்து கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா போதும், அந்த அந்த காசு மேல வந்து பயங்கர ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். இத வந்து சில சிம்ம லக்னம் கவனிச்சிருந்திருக்க மாட்டாங்க. கவனிச்ச சிம்ம லக்னம் அதை மறக்கவே மாட்டாங்க. எப்பெல்லாம் வந்து அவங்களுடைய காசு அந்த வெளியில தெரியுதோ, இல்ல கொஞ்சம் வெளியில எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்குதோ, அப்பெல்லாம் சில இந்த மாதிரி கிளாஷஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து இப்ப அதாவது இந்த திருஷ்டி வைக்கிறதுக்கு, இந்த பொறாமைப்படுறதுக்கு ஒரு ஏழை தான் பணக்காரனை பார்த்து பொறாமைப்படணும்னு அவசியமே கிடையாது. பணக்காரன் கூட ஏழையை பார்த்து பொறாமைப்படுவான். அதுக்கான சிம்பிள் லாஜிக்கே என்னன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, இல்ல, அந்த அந்த இருக்கு இல்லன்ற அந்த நாட் இருக்கு பாருங்க, அதுதாங்க விஷயம். உங்ககிட்ட எது இல்லையோ அது எதிராளி கிட்ட இருந்தா அதுதானே ஏக்கமும் பொறாமையும். நிச்சயமா சார். கண்டிப்பா. பணக்காரங்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, 1000 கோடி 10,000 கோடி பணம் இருக்கு, ஆனா அவங்ககிட்ட நிம்மதி இல்ல. ஓகேங்களா? பணக்காரன் எந்நேரமும் கமிட்டடாவே இருக்கிறான். ஓகேங்களா? 24 மணி நேரம் பிஸியா இருக்கலாம். இன்கம் டாக்ஸ் சமாளிக்க முடியல, கோர்ட் கேஸ் சமாளிக்க முடியல, ஒர்க்கர்ஸ சமாளிக்க முடியல. அவ்ளோ காசு இருக்குது. ஆனா அவனால ஜாலியா இருக்க முடியல. அவன் எந்நேரமும் டென்ஷன்லயே இருக்கிறான். ஆனா ஒரு தினக்கூலி ஜாலியா இருப்பான். ஒரு மூட்டை தூக்குறவன் ஜாலியா இருப்பான். அவனுக்கு நாளைக்கு பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நாளைக்கு நமக்கு இந்த காசெல்லாம் சேர்த்து வைக்கணும். நாளைக்கு வந்து ஃபேமிலிக்கு பிளான் பண்ணணும். நம்ம 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 காலத்துக்கு அப்புறமா நம்ம போயிட்டோம்னா இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேர்றது? யாரு இதை கட்டி ஆள்றது? இந்த சாம்ராஜ்யம், அந்த கவலை எல்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அவனா கமிட்மெண்ட். அவனா சாப்பிட்டோமா, அன்னைக்கு தூங்கினோமா, அவ்வளவுதான். அடுத்த நாள் போயிட்டே இருப்பான். அப்போ அவன் ஜாலியா திரியும் போது இவனுக்கு புகைப்பா புகையாதா? கண்டிப்பா சார். அவ்வளவுதான். ஆமா. அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, கன்னி எந்த பாவமா வருதோ அந்த பாவத்தை முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. ஆமா. அந்த வளர்ச்சியை பத்தியும் வெளியில பேசாதீங்க. நீங்க வெளியில பேசலைன்னாலே திருஷ்டி வரும். பேசுனா இன்னும் நல்லாவே வரும். அவ்வளவுதான். 1. 2வது, கும்பம் வந்து உங்க லக்னத்துல இருந்து எந்த பாவமா வருதோ அது சம்பந்தப்பட்டு ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா ரொம்ப பேச்ச வளர்க்காதீங்க. ரொம்ப பேச்ச வளர்க்காதீங்க. அதாவது அந்த ஆர்குமெண்ட் வளருதுன்னு சொல்லுவாங்கல்ல.
அந்த ஆமா. ஆர்குமெண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட்டை வளர்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியா சரி சரிப்பா அந்த சமாதானமா போறேன்னு சொல்லுவாங்கல்ல இந்த சிங்கம் படத்துல, எல்லாம் கையை கொடுங்க கெட்டிப்பிடி அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அப்படியே சமாதானமா போய்க்கிறது நல்லது. சோ கும்பம் கன்னி இந்த 2 வீட்டையுமே ஒரு மனுஷன் அப்ரோச் பண்றது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி விஷயத்துல அடுத்தவங்களுடைய பொறாமையை தூண்டுற மாதிரி நம்மளுடைய நடவடிக்கை செய்கை இருக்கக்கூடாது. நம்ம லக்னத்திலிருந்து கும்பம் எந்த பாவமா வருதோ அந்த பாவம், அந்த பாவத்துக்கிட்டையும் சரி, அந்த பாவம் சம்பந்தப்பட்ட உறவுகிட்டையும் சரி, இல்ல அந்த பாவம் சம்பந்தப்பட்ட டிஸ்கஷனை மத்தவங்க கிட்ட நடத்தும் போதும் சரி, ஆர்குமெண்ட் வச்சுக்கவே கூடாது. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப தனுசு லக்னத்துல ஒருத்தங்க பிறக்குறாங்க. நானும் தனுசு லக்னம் தான். நான் தனுசு லக்னத்துக்கு எல்லாம் பொதுவா சொல்றேன். கும்பம் எந்த பாவமா வரும்? தனுசு லக்னத்துக்கு 3ஆம் பாவமா வரும். ஆமா, ஆமா. கரெக்ட்டுதானா? 3ஆம் பாவம் யாரு? நெருங்கிய நண்பர், இளைய சகோதரர், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரு, நெய்பர், அப்புறம் 3ஆம் பாவம் மாமனார். அப்போ இந்த 4 உறவு 3ஆம் பாவத்துக்கு கீழே வருது. இந்த 4 உறவு கிட்டையும் நான் வந்து ஓவர் ஆர்குமெண்ட், கவுண்டர் ஆர்குமெண்ட் வச்சுட்டு இருக்க கூடாது. என் பாயிண்ட் தான் கரெக்ட், நான் பேசுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் தெரியுங்களா? அது ஆமா. கும்பத்துக்கிட்ட நம்ம ஆர்கியூவே பண்ணக்கூடாது. ஆர்கியூ பண்ணா கடைசியில அது வீம்புல போய் சண்டையா தான் போய் முடியும். டிஸ்பியூட்ல தான் போய் முடியும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுவே எப்படின்னா அப்ப சிம்ம லக்னத்தினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. சிம்ம லக்னத்துக்கு கும்பம் 7ஆம் பாவம். ஆணா இருந்தா ஒய்ஃப், பெண்ணா இருந்தா ஹஸ்பண்ட். 2 பேர்கிட்டயுமே ஆர்கியூ பண்ணக்கூடாது. ரொம்ப ஆர்கியூ பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சரிப்பா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ₹5 ₹6 அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு போயிடணும். ஆமா. அப்படி அப்படி போனா மட்டும்தான் நீங்க சொன்ன இந்த இன்னைக்கு என்ன டைட்டில் போட்டீங்களோ அந்த டைட்டிலுக்கு வேலை இல்லாம போகும். இல்லன்னா அந்த டைட்டிலுக்கு சொன்னீங்க பாருங்க, வம்பு வழக்கு டிஸ்பியூட் அதெல்லாம் சொன்னீங்க பாருங்க, அதெல்லாம் கடந்து அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஆமா. சார் இதுல இன்னொரு விஷயம், இப்போ இந்த சிம்ம லக்னம் இருக்காங்கன்னே வச்சுப்போமே, ஓகே. அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறது இல்ல சேர்த்து வைக்கிறது, நீங்க சொன்ன மாதிரி அவங்க கையில பணம் இருந்தா அது திருஷ்டி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? ம். இப்போ அவங்க சேர்த்து வைக்கிற அந்த ஹேபிட்டை பார்த்து யாராவது புகழ்ந்தா இவங்க என்ன பண்றாங்க, அதாவது இவங்க கிட்ட வந்து ஈஸியா அவங்களோட நன்மதிப்பை பெற முடியுது. ம். இப்ப ஆமா. நான் சிம்ம லக்னம், எனக்கு பணத்தை சேர்த்து வைக்கிற ஆட்டிடியூட் இருக்கு. கம்மியா சம்பாரிச்சாலும் நான் ஏதோ ஒரு விஷயத்த நான் சேர்த்து வைக்கிறேன். அத ஒரு 3வது ஓகே. மனுஷால் பாராட்டினா, அந்த அவங்களோட அந்த ரெஸ்பெக்ட் வந்து எங்கேயோ போயிடுது. ம். 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 2வது அவங்க நாளைக்கு ஏதாவது பணம் கேட்டாலும் நம்ம உடனே எடுத்து குடுக்குறோம். இல்ல இந்த மாரி நான் என்ன நபர்கள நான் நெறைய சிம்ம லக்னம் பார்த்திருக்கேன். அவங்க ஆ. கிட்ட பணம் சேரும் போதெல்லாம் மாரி ஒரு 4 பேர் வந்து முக்கிறாங்க. அப்படியே அது மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இல்ல நான் இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணத்தினுடைய ஆளுமை வந்து நம்ம கையில இருக்குது ராகுல். சோ ஆமா. அது அது வந்து நம்ம அந்த லக்னத்தினுடைய டிஃபால்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட முடியாது. ஓகே, யாருக்கு யாருக்கு உதவணும், எந்த அளவுக்கு உதவணும்ன்றதெல்லாம் அவங்கவங்க தான் முடிவு பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அத மத்தவங்க முடிவு பண்ண முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட என்ன சேவிங்ஸ் இருக்குதோ, சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க உங்ககிட்ட என்ன சேவிங்ஸ் இருக்குதோ, அத பத்தி பிரகடனப்படுத்த வேண்டாம்னு சொல்றேன். ரொம்ப பாரு என்கிட்ட இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்க காமிச்சுக்க வேண்டாம். அது இயல்பாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ அது பொதுவா எல்லாருமே வந்து சேவிங்ஸ ரொம்ப வெளிய ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா, மத்தவங்கள விட சிம்ம லக்னம் வந்து அதுல கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப இப்ப நீங்க வந்து ஆ இப்ப தனுசு லக்னத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்னி வந்து 10ஆம் பாவம். தொழிலே 10ஆம் பாவங்க. அப்போ இந்த தொழில்ல எனக்கு என்ன புரோகிரஷன் கிடைச்சாலும், இந்த தொழில்ல எனக்கு எவ்வளவு வெற்றி கிடைத்தாலும், அந்த வெற்றியை என்னால் பிரபலப்படுத்தவோ, பிரகடனப்படுத்தவோ என்னால முடியாது. பிரகடனப்படுத்தவும் கூடாது. ஓகேங்களா? நீங்க வந்து நான் பிரபல்யப்படுத்தாமலேயே, அது சம்பந்தப்பட்ட பொறாமையும், திருஷ்டியும், போட்டியும் இருந்துகிட்டு தான் இருக்கும். தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, தொழில்ல கொஞ்சம் வளர்ந்தீங்கன்னா, கூடவே பொறாமையும் வளரும், பகையும் வளரும். ஓகேங்களா? அத உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த பாவம் சம்பந்தப்பட்டு, "நான் எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியா?" அப்படின்ற மாரி சொல்லி, "என்கிட்ட எவ்வளவு இருக்கு பாத்தியா? பவ்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க தெரியுங்களா? அந்த பவ் காட்டுறத நிறுத்தணும். நெறைய பேருக்கு அதாவது சின்ன குழந்தைங்க பவ் காட்டுவாங்க. தங்கிட்ட ஆமா. இருக்கிற பொருள். ஐ ஐ என்கிட்ட இந்த விஷயம் இருக்கு. என்கிட்ட இந்த பொருள் இருக்கேன்னு. வளரும்போது நம்ம நெறைய பேர் அத பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? மெச்சூர் ஆயிட்டோம் நம்ம கொஞ்சம். ஓகேங்களா?
எல்லாரையும் சகோதரர்களா நினைக்கிறது, எல்லாரையும் நம்ம ஆட்களா நினைக்கிறது, யாருக்கும் வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் கூடுதலா இருக்கு அப்படின்றதுக்கான ஏக்கம் மத்தவங்க கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துப்போம். ஆனா இன்னும் நிறைய மக்கள் பௌபவ் காட்டுறதுலதான் குறியா இருக்கிறாங்க. கன்னி பாவத்தை வச்சு பௌபவ் காட்டாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க வேற மத்த எந்த பாவத்துல வேணாலும் நீங்க வந்து எப்படி வேணாலும் இருந்துக்குங்க. கன்னி சம்பந்தப்பட்ட பாவம் சும்மாவே திருஷ்டி இருக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்துல வந்து என்னை பார் என் பொருளை பாருன்ற மாதிரி காட்டாதீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். நீங்க நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்க. அப்போ கொஞ்சம் மீன லக்னத்தினுடைய நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க. மீன லக்னத்துக்கு கன்னி 7ஆம் பாவங்க. ஒரு மீன லக்னம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கன்னி வந்து எத்தனாவது பாவமா வருது? 7ஆம் பாவம். இப்போ மீன ஆஹ் இப்போ இப்போ வந்து மீன லக்னத்துல வந்து ஒரு ஒரு ஆண் பிறகுறாங்க. மீன லக்னத்துல ஒரு பெண் பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கணவன் இருப்பாங்க, அவங்களுக்கு மனைவி இருப்பாங்க. என் கணவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என் மனைவி எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ராஜாத்தி சொல்லுவாங்க தெரியுங்களா? அதாவது இந்த புகழ்ந்து பேசுறதுன்னு இருக்குல்ல மத்தவங்க கிட்ட. உங்களுக்கு தான் இருக்கிறாங்களே வீட்டுக்காரங்களா, என் வீட்டுக்காரர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அதே ஆணா இருந்தா என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த புகழ்ந்து பேசுறது இருக்கு பாருங்க. அந்த வேலைய மீன லக்னம் செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. உங்களுக்கு உங்களுடைய இணை மூலியமா, உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் மூலியமா என்ன சந்தோஷம் கிடைச்சாலும், ஓகேங்களா, என்ன சப்போர்ட் கிடைச்சாலும், எந்த அளவுக்கு ஆதரவு கிடைத்தாலும் நீங்க அனுபவிச்சுக்கோங்க. அதை உங்க அளவுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யாராவது வந்து கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல சும்மா ஓரிரு பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லலாமே ஒழிய, ரொம்ப நீங்க புகழ்ந்து பேச 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 திருஷ்டியும் போட்டியும் பொறாமையும் உங்க மேல விழுகாது. நீங்க யார பத்தி புகழ்ந்து பேசுறீங்களோ அவங்க மேலதான் விழும். என்ன சொல்றேன்னு புரியுதா? தெளிவா புரியுது சார். ஆமா. அது கல்யாணத்துக்கு அப்புறம் புகழ்ந்து பேசினா கூட பரவாயில்ல. இப்பதான் என்கேஜ்மெண்ட்டே ஆயிருக்கும். இன்னும் கல்யாணமே அது போயிருந்திருக்காது. சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டே வந்து அந்த குறுகிய காலத்துல கொஞ்சம் அந்த போன் எல்லாம் முந்திலாம் அது ஆமா. கிடையாது. இப்பெல்லாம் போன் எல்லாம் வந்துருச்சு. வந்து என் பார்ட்னரோட ப்ரொஃபைல் பாத்தியா, அவருடைய அவருடைய இந்த சாதனைகள் சஞ்சய் பத்தி ராமசாமின்னு ஒரு காமெடி வரும்ல சார். அவருடைய சாதனைகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேசக்கூடிய ரொம்ப பிரபலமா பேசக்கூடிய பேர் வழிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த ஆமா. மாதிரி பேசி பேசியே மீன லக்னத்துல பல பேருக்கு கல்யாணமே நின்று போயிருக்குங்க. ஓகேங்களா? அது அது அதுதான் சொல்றேனே, சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த விஜய் சேதுபதியோட ஒரு பழைய படம் ஒண்ணு இருக்கு. அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆமா. அதுல வந்து கிரிக்கெட் விளையாட போய் அவருக்கு தலையில அடிபட்டுரும். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா. அப்போ வந்து ஹெச்ஆர் வந்து திட்டுவாரு தெரியுமா? அறிவில்ல உனக்கு, இன்னொரு நாள்ல கல்யாணம் ஆக போறவனை கூட்டு போய் நீங்க கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்ல சார் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. என்னது எதிர்பார்க்கலையா? உன்கிட்ட சொல்லிட்டா வரும். அவன் சொல்லுவான், உங்ககிட்ட சொல்லிட்டா வரும். கல்யாண மாப்பிள்ள முதல் நாள் பைக்ல வெளியே சுத்தக்கூடாது, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கத்துவான். உங்களுக்கு எல்லாம் இன்னும் மனசுக்குள்ள சின்ன குழந்தைங்க நினைப்பான். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த பாவம் இப்படி இருக்கு, இதுக்கு வந்து என்ன சார் பண்றதுன்னா அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான். ஆனா நம்ம நம்ம அறிவாளிகள் கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு, சார் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், இப்ப அதுக்கு நான் பரிகாரம் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? உங்க வாயை வச்சுட்டு நீங்க சும்மா இல்லாம நீங்க பெருமை பேசிட்டு போட்டியும் பொறாமையும் ஈர்த்துட்டு அந்த திருஷ்டியால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு பரிகாரம்லாம் உலகத்துல கிடையாது. ஓகேங்களா? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னா நம்ம இதே இருக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப இதை நீங்க எல்லா லக்னத்துக்கும் நீங்க சொல்லிட்டு போலாம். இப்போ ஒரு ரிஷப லக்னம் இருக்குது. ரிஷப லக்னத்துக்கு வந்து கன்னி எந்த பாவம்? 5. 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் வந்து குழந்தை, பிள்ளைங்க. இன்னும் இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா மூத்த பிள்ளை. கரெக்ட்டுங்களா? மூத்த பிள்ளையுடைய பெருமையை நிறைய ரிஷப லக்னம் பறைசாற்றுவாங்க. என் பையன் வெளிநாடு போயிட்டான், என் பையன் அவ்வளவு சம்பாதிக்கிறான், என் பையன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான், என் பையன் இவ்வளவு படிச்சிருக்கான், என் பையனுடைய அருமையை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க பசங்க எல்லாம் நார்மலா அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவர் என்னவோ ஊர் உலகத்திலேயே இவர் தான் பிள்ளைய சிறந்தா வளர்த்தவர் மாதிரியும், பிள்ளை வந்து வேற யாருமே சாதிக்க முடியாத விஷயத்த சாதிச்ச மாதிரியும், அட சாதிக்க முடியாத விஷயமாவே இருந்துட்டு போட்டுமே. ஆனா இவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அதை பத்தி பெருமை பேசி எல்லாருடைய எல்லா பெத்தவங்களுடைய மனசுலயும் ஏக்கத்தை உண்டு பண்ணுவாங்க. இது பொறாமையா கன்வெர்ட் ஆகுமா? ஆகாது. நிச்சயமா ஆகும் சார். ஓகேங்களா?
அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்க உங்க அது 2வது இந்த கும்பம் எந்த வீடா வருதோ, இப்ப ரிஷப லக்னத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கும்பம் வந்து 10ஆம் பாவம். ஆமா. ரிஷப லக்னத்துக்கு கும்பம் வந்து 10ஆம் பாவம். அந்த கும்பம்ன்றது என்னது? பிசினஸ், கெரியர். இந்த பிசினஸ் கெரியர் சம்பந்தப்பட்ட டிஸ்பியூட்லாம் வருது பாருங்க, பஞ்சாயத்து அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வருதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் கோவப்படாம, முடிஞ்ச வரைக்கும் அவசரப்படாம, சரி சார் பேசிக்கலாம் பேசிக்கலாம், வாங்க ஆபீஸ் ரூம் வாங்க பேசிக்கலாம், ஒரு காஃபி சாப்பிட்டே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த தட்டி கொடுத்து தடவி கொடுத்து சரி பண்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சரி பண்ணிட்டு போயிடணும். இல்லைன்னா புகைச்சல் பயங்கரமா ஜாஸ்தி ஆகும். ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிசினஸ் பார்ட்னர் கிட்டையும் சரி, கஸ்டமர்ஸ் கிட்டையும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டையும் சரி, அல்லது அவங்க யாரோட டீலிங் வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் கோபம் இல்லாத, அவசரம் இல்லாத, ஆங்ஸைட்டி இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் செய்ய வேண்டும். அதான் கும்பம். ஓகேங்களா? கன்னி விஷயத்த ரொம்ப வெளியே ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. கும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கோவத்தை காட்டக்கூடாது. இந்த 2 விஷயமும் இல்லாம ரிஷப லக்னம் இருந்தாங்கன்னா வம்பும் வழக்கும் வராது. அதாவது கண்ணிய பத்தி வெளில பேசக்கூடாது. கும்பம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, சரி சரின்னு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். இல்ல கண்ணிய பத்தி வெளியில பேசக்கூடாதுன்னு இல்ல. கண்ணிய பத்தி பெருமை பேசிடக்கூடாது. ஷோ ஆஃப் ஷோ ஆஃப் ரொம்ப பண்ணக்கூடாது. ஷோ ஆஃப் பேசக்கூடாது. ஓகேங்களா? அத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். கன்னி வந்து மெயினா திருஷ்டி இருக்கக்கூடிய பாவம்ன்றதுனால அத பத்தின ரொம்ப பெருமைகளை பேசக்கூடாது. அப்படி பேசுனா என்ன ஆகும்னா திருஷ்டி அதிகமாகும். 1. 2வது கும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப நான் பேசுறதுதான் கரெக்ட். அது எப்படி நீ அப்படி பேசுவ? சில பேர் அப்படி நிப்பாங்க தெரியுங்களா? அந்த டைம் தான் கோவம் ஜாஸ்தியாகும். அந்த டைம் தான் டிஸ்பியூட்டா மாறும். நார்மலான ஒரு ஆர்குமெண்ட். அந்த ம். மாதிரி ஆயிடவே கூடாது. அந்த மாதிரி ஆகக்கூடாது. சோ கும்பம் உங்க லக்னத்துல இருந்து கும்பம் எந்தெந்த பாவமாக வருகின்றதோ அந்த பாவத்துக்கிட்ட முதல்ல சண்டை போடுறத நிறுத்துங்க. அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறது நிறுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் ஈகோ காட்டுறதை நிறுத்துங்க. அப்படி நிறுத்துனீங்கனாலே பாதி பிரச்சனை அங்க கிடையாது. இப்ப இப்ப சார் அதே மீன லக்னம் இருக்குது. மீன லக்னத்துக்கு வந்து கும்பம் வந்து உங்களுக்கு 12ஆம் பாவமா வருது. 12ஆம் பாவம்ன்றது வெளிநாட்டுல செட்டில் ஆகிற விஷயம். 12ஆம் பாவம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் கரெக்ட் தானா? மருத்துவமனை. அங்க போயிட்டு வந்து டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அங்க போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு அந்த மருத்துவம் பிடிக்கலையா? டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டே இருங்க. அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆ. கேளுங்க ராகுல், எதோ கேட்க வந்தீங்களே? ரவி பிரகாஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. மேஷ லக்னத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏங்க மேஷ லக்னத்துக்கு என்னங்க? டிஃபால்ட்டாவே அது காலபுருஷனுக்கு நம்பர் 1 வீடு. அதுக்கு 1. கன்னி எந்த பாவம்? அதுக்கு கன்னி எந்த பாவம்? 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்ன்றது உத்தியோகம். 6ஆம் பாவம்ன்றது கடனு. ஓகேங்களா? 2வது 6ஆம் பாவம்ன்றது காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்றாங்க இல்லையா? போட்டித் தேர்வுகள். நீங்க கவர்ன்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க எழுதுனீங்கனாலும் சரி, அல்லது ஏதாச்சும் ஒரு பிரைவேட்டான இப்போ இந்த கேட், ஜிமேட், பைலட் ட்ரைனிங்க்கு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய எழுதுவீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுனீங்கனாலும் சரி, போட்டி தேர்வுகள் அல்லது சர்வீஸ் ஓரியன்டட் விஷயத்துக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயம்லாம் 6ஆம் பாவம். உத்தியோகத்துக்காக செய்யக்கூடிய விஷயம்லாம் 6ஆம் பாவம். ஓகேங்களா? கடன் லோன் அப்ளை பண்றதுக்காக நீங்க பண்றதெல்லாம் 6ஆம் பாவம். அத பத்தி ரொம்ப உங்களுடைய பெருமையும் பிரகடனத்தையும் ரொம்ப பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க சாதிச்ச கதைகள்லாம் உங்க வரலாறெல்லாம் வெளியில பேசிட்டு திரியாதீங்க போதும். 1. அப்புறம் மேஷத்துக்கு வந்து கும்பம் வந்து இந்த பாவம் டிஃபால்ட்டாவே 11ஆம் பாவம். 11ஆம் பாவம். உங்களுடைய உங்க மூத்த சகோதரர்கள்லாம் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் வம்பு வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஆர்கியூ பண்றதுன்னு பாருங்க. அத வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய மேஷ லக்னம் அத பண்றது கிடையாது. கொஞ்சம் பேலன்ஸ்டா போயிடுறாங்க. கொஞ்சம் அது சுத்தி இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரி பண்றாங்கன்னா, என்ன உங்க அண்ணாவும் உங்க அக்காவும் இப்படி பேசிட்டு போறாங்க. நீங்க கொஞ்சம் கூட ரியாக்டே பண்ணாம இருக்கீங்களே அப்படின்னு மேஷ லக்னத்துக்கிட்ட கேட்டா, நிறைய மேஷ லக்னம் பரவால்ல. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிறாங்க. சரி பரவால்ல. அவங்களுக்கு ஏதோ பக்குவம் இல்ல. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போறாங்க. நம்மளே எங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டுன்னு போறாங்க. ஆனா அது ஒரு நல்ல விஷயம் தான். அது ஒண்ணும் கெட்ட விஷயம் கிடையாது. அவங்க வந்து உறவ முடிச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லையே. ஓகேங்களா? அதனால உங்க லக்னத்துல இருந்து கும்பம் எந்தெந்த பாவமா வருதுன்னு பாருங்க. அந்த பாவத்துக்கிட்ட ஆர்கியூமென்ட் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூ பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்ஸா பேசாதீங்க. அவ்வளவுதான். அத தவிர்த்துக்கிட்டீங்கனாலே வம்பு வழக்கு தவிர்க்கப்படும். அதே மாரி கன்னி திருஷ்டியை ஈர்க்க கூடாதுன்னா, அந்த பாவத்தை ரொம்ப பெருமைப்படுத்தி, ரொம்ப பிரகடனப்படுத்தி பேச வேண்டாம். அருமை சார். ம். ராகுல் ஏ அப்படின்றவர் கேட்டிருக்காரு. சுய சிந்தனை ரிலேட்டடான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. சுய சிந்தனை ரிலேட்டடான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்னா ரொம்ப சிம்பிள். சுய சிந்தனையில வர்றது தான் தன்னம்பிக்கை. ஓகேங்களா? சுய சிந்தனையில வர்றது தான் தலக்கணம். ஓகேங்களா? இந்த சுய சிந்தனையில தன்னம்பிக்கையும் வரும். சுய சிந்தனையில தலைக்கணமும் வரும். தன்னம்பிக்கை மட்டும் எடுத்துக்கோங்க.
தலைகணம் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. தன்னம்பிக்கை வந்து என்ன பண்ணும், நம்ம மத்தவங்களுடைய பார்வைக்கு எது வேணாலும் சரி தப்புன்னு இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வைக்கு நம்ம வந்து எது சரியோ எது தப்போ நம்ம மனசாட்சிக்கு நம்ம கரெக்டா பார்த்து நம்ம முடிவு எடுத்துட்டு போயிடலாம். அந்த லிமிட் வரைக்கும் நினைச்சா அது வந்து தன்னம்பிக்கை. ஆனா மத்தவன் யோசிக்கிறதெல்லாம் தப்பு, நான் பேசுறது மட்டும் தான் கரெக்ட்னு பேசினா அது தலக்கணம். ஓகேங்களா? ஆனா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களுடைய எதிராளிக்கு உங்களை விட புத்தி கூர்மையும், உங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு விஷயம் எதிராளிக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிரி கிடையாது, ஆமா, எதிராளி, ஆப்போனன்ட். ஆமா. ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் அதையும் அந்த பாயிண்ட்டையும் எடுத்துக்கிறது, அந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது.